மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலே நடந்தேறிய நிகழ்வு. கணவனை இழந்த ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன் அமெரிக்காவிலே கை நிறைய சம்பளத்தோடு வேலை பார்த்து கொண்டிருந்தார். தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அடுக்குமாடி குடியிருப்பிலே தாய்க்கும் ஒரு இல்லத்தை விலைக்கு வாங்கி அங்கே தாயை குடியமர்த்திவிட்டு மகன் வேலைக்காக அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாயிடத்திலே தொலைபேசி மூலமாக உரையாடுவார். தாய் எப்பொழுதாவது மகனிடம் பேச வேண்டும் என்று அலைபேசி வழியாக அழைத்தால் வேலை பளு மிகுதியாக இருக்கின்ற பொழுது வேலை முடிந்த பிறகு தாய்க்கு மீண்டும் அழைத்து பேசுவதை மகன் வழக்கமாக கொண்டிருந்தார். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை ஊருக்கு வந்து தன்னுடைய தந்தையோடு நேரம் செலவிடுவதையும் வாழ்விலே கடைபிடித்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு முறை வேலையிலே மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் தாயிடமிருந்து மகனுக்கு அலைபேசி வழியாக அழைப்பு வருகிறது. வேலை பளு மிகுதியாக இருக்கிறது, எனவே தாயிடத்திலே பின்பு பேசிக்கொள்ளலாம் என்று அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தொலைபேசி அழைப்பை கட் செய்துவிட்டு தன்னுடைய வேலையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். மணித்துளிகள் உருண்டோடுகின்றது. மணித்துளிகள் நாட்களாகின்றன. நாட்கள் வாரங்களாகி ஏறக்குறைய 3 மாத காலங்கள் உருண்டோடிவிட்டது. மகனுக்கு தாய் தொலைபேசியிலே தன்னிடம் பேச வேண்டும் என்று அழைத்தது கூட மறந்து போய்விட்டது. திடீரென்று 3 மாத காலங்கள் முடித்த பிறகு மகனுக்கு நினைவுக்கு வருகிறது, ரொம்ப நாளைக்கு முன்பாக தன்னுடைய தாய் தன்னிடம் பேச வேண்டும் என்று அழைத்த அழைப்பிற்கு தான் இதுவரை திருப்பி அழைக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம். சரி, தாயிடத்திலே பேசிவிடலாம் என்று முயற்சித்த பொழுது வேலையிலே தனக்கு விடுமுறை கிடைப்பதற்கு இன்னும் 1 வார காலம் தான் இருக்கிறது. எனவே அலைபேசி வழியாக பேசுவதற்கு பதிலாக 1 வாரம் கழித்து நேரடியாக ஊருக்கு சென்று தன்னுடைய தாய்க்கு அதிர்ச்சி அளிக்கலாமே என்று எண்ணியவராக தாய் அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வதை தவிர்த்துவிட்டு 1 வாரம் கழிந்தவுடன் விமானம் ஏறி மும்பைக்கு வந்து தன்னுடைய தாய் வசித்து வந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார். வீடானது உள்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. தன்னுடைய வீட்டின் கதவருகில் இருந்த அழைப்பு மணி அழுத்துகிறார். பதில் சொல்வதற்கு ஆளில்லை. ஜன்னல் வழியாகவும் அம்மா அம்மா என்று கத்தி அழைக்கிறார். தாயிடமிருந்து பதில் இல்லை. இப்பொழுது மகனுக்கு பணத்தின் மீது ஆசை. கதவை உடைத்தால் மீண்டும் ஒரு புதிய கதவு வாங்க வேண்டியது இருக்குமே என்று எண்ணியவராக அருகிலே யாராவது பூட்டை திறக்கின்ற சக்தி படைத்தவர்கள் இருக்கிறார்களா என்று அந்த மனிதர்களை தேடி அலைந்து அங்கே ஒருவரை கண்டுபிடித்து கொண்டு வந்து பூட்டை திறந்து கதவை திறந்தவருக்கு அங்கே பெரிய அதிர்ச்சியானது காத்திருந்தது. கதவை திறந்தவுடன் வீட்டிலே அமர்ந்திருந்த சோஃபாவிலே தாயானவர் எலும்பு கூடாக அங்கே புடவை அணிந்த நிலையிலே சோபாவிலே இறந்திருந்தார். இதை பார்த்த மகனுக்கு பேரதிர்ச்சி. அழுது கண்ணீர் வடிக்கிறார். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அக்கம் பக்கத்திலே உள்ள அனைவருமே வந்து கூடுகிறார்கள். காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்படுகிறது. தாயினுடைய அந்த எலும்பு கூடை உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுகிறார்கள். உடற்கூறு ஆய்வு முடிந்து அந்த பரிசோதனையுடைய முடிவை பார்த்த மகனுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அறிக்கையிலே பதிவு செய்யப்பட்டிருந்த வார்த்தைகள், அந்த தாயானவர் இறந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன என்று. அப்பொழுது மகனுக்கு உரைக்க தொடங்கியது. 3 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய தாய் என்னிடம் பேச வேண்டும் என்று அலைபேசியிலே அழைத்திருந்தார்களே, ஒருவேளை இறப்பதற்கு முன்பாக என்னிடத்திலே கடைசியாக ஏதாவது பேச வேண்டும் என்று என்னுடைய தாய் விரும்பி இருப்பாரோ என்று இன்னும் அழத் தொடங்கினார். என்னுடைய தாய் அப்படி என்னிடத்திலே என்ன பேச வேண்டும் என்று எண்ணி இருப்பார்? கடைசி நிமிடத்திலாவது என்னிடம் பேசிவிட வேண்டும், அதிலே மகிழ்ச்சி அடைந்தவராக இறந்துவிட வேண்டும் என்று எண்ணியுடைய தாய்க்கு அந்த ஆறுதலை கூட அளிப்பதற்கு நான் தவறிவிட்டேனே என்று மகன் அழுது கண்ணீர் வடிக்க தொடங்கினார். ஆனால் காலம் கடந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு தன்னுடைய தாயிடத்திலிருந்து அவர் எதை சொல்ல விரும்பினார் என்று கேட்பதற்கான வாய்ப்பை அவருக்கு மீண்டும் அளிக்கப் போவதில்லை. தன்னுடைய தாய் பேசி இருப்பதற்கு விரும்பி இருப்பார் என்று மகன் கூறிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுத்தது பார்த்தவர்களை வருத்தமடைய செய்தாலும் பணத்தின் மீது கொண்ட ஆசையினால் தன்னுடைய தாயிடம் பேசுவதற்கு ஒரு 5 நிமிடத்தை கூட ஒதுக்குவதற்கு இந்த மகன் தயாராக இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்று ஆதங்கத்தோடு பதிவு செய்த மன்னர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி
பத்திரிகையிலே பதிவாக இருந்தது. இறக்கப் போகிறோம், தன்னுடைய மகனிடத்திலே ஒரு வார்த்தையாவது பேசிவிட மாட்டோமா என்று ஏங்கி அந்த தாயை போன்று இந்த நாம் வாழுகின்ற சமூகத்திலும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பேச மாட்டார்களா, அவர்களுடைய ஆறுதல் வார்த்தையை நாம் கேட்க மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்கள் நாம் வாழ்கின்ற சமூகத்திலும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய வீட்டிற்கு வரமாட்டார்களா, என்னை அவர்களுடைய பிள்ளை என்று உறவோடு என்னிடத்திலே உரையாட மாட்டார்களா என்று அவர்களுடைய பாசமான வார்த்தைகளுக்காக இன்றும் கண்ணீர் வெடித்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் நாம் வாழ்கின்ற இதே சமூகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆறுதல் தருகின்ற திருக்குடும்பம் என்ற மைய சிந்தனையிலே நாம் தியானித்து, திருக்குடும்பத்தை போன்று நாமும் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் அளிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்ற மைய சிந்தனையிலே தியானித்து வாழ்வாக்குவதற்கு நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே திருக்குடும்பத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் எவ்வாறு ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருப்பதிலே நிறைவு கண்டார்கள் என்பதை நாம் தியானிக்கவும், திருக்குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு நாமும் ஒருவர் மற்றவரோடு உறவு பாராட்டு மகிழ்ந்து ஆறுதலோடு வாழ்வதிலே மகிழ்ச்சி காணுகின்ற மக்களாக வாழுகின்ற வாழ்வு நிலைக்கு கடந்து வருவதற்கான அழைப்பு நம்ம ஒவ்வொருவருக்குமே தரப்படுகின்றது. திருக்குடும்பம் அப்படின்னு சொன்னோடனே தொடக்கத்திலே சொன்னேன், தூய யோசேப்பு, அன்னை மரியா, இயேசு கிறிஸ்து ஆகியோர் மூவரையும் உள்ளடக்கியதுதான் திருக்குடும்பம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பு அன்னை மரியாவுக்கு எப்பொழுதுமே உடன் பயணிக்கின்ற ஒருவராக, அன்னை மரியாவுக்கு எல்லா சூழலிலுமே ஆறுதல் அளிக்கின்ற ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை விவிலியம் அருமையாக நமக்கு பதிவு செய்கிறது. அன்னை மரியா யோசேப்புடன் கூடி வாழ்வதற்கு முன்பாகவே கருவுற்றிருக்கிறார் என்பதை தெரிய வந்தவுடன் யோசேப்பு அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாத ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் என்று விவிலியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்னை மரியாவும் யோசேப்பும் வாழ்ந்த யூத சமுதாயத்திலே திருமணத்திற்கு முன்பாக, கணவனோடு கூடி வாழ்வதற்கு முன்பாக ஒரு பெண்ணானவள் கருவுற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தி தெரிய வந்தது என்றால், அவரை திருமணம் செய்யவிருக்கின்ற நபர் இந்த செய்தியை அந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற மற்ற ஆண்மகன்களிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்பதை சட்டமாகவே வைத்திருந்தார்கள். நான் திருமணம் செய்ய போகின்ற பெண்மணி என்னோடு கூடி வாழ்வதற்கு முன்பாக கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி யூத சமுதாயத்திலே உள்ள மற்ற மனிதர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த பெண்மணியை இழுத்து கொண்டு வந்து வீதியிலே நிற்க வைத்து சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா ஆண்மான்களும் சூழ்ந்து நின்று உயிர் போகின்றவரை கல்லால் எறிந்து அந்த பெண்மணியை கொல்வதையும் அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்த யூத சமுதாயம் அது. அப்படிப்பட்ட கொடுமையான மனிதர்கள் வாழ்ந்த யூத சமுதாயத்திலே அன்னை மரியா யோசேப்போடு கூடி வாழ்வதற்கு முன்பாகவே கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி யோசேப்புக்கு தெரிய வந்த பொழுது தன்னோடு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த பெண்மணிக்கும் மற்ற பெண்மணிகளைப் போல அவலமானது நேரிட்டுவிடக் கூடாது என்று எண்ணிய காரணத்தினால்தான் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது என்பதை அறிய வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு அன்னை மரியாவின் மீதும் அவருடைய நலனின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு மனிதராக யோசேப்பு பிறந்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அன்னை மரியா பிறப்பெடுக்க செய்வதற்கும் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு இடமாக தப்பி ஓடுகின்ற பொழுதும் அன்னை மரியாவிடத்திலே நான் இருக்கின்றேன் என்பதை அவரோடு உடன் பயணிப்பதன் மூலமாக ஆறுதல் அளித்து அவரோடு உடன் பயணிக்கின்ற ஒரு மனிதராக யோசேப்பு பிறந்திருக்கிறார் என்பதையும் நற்செய்தி நூல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக யோசேப்பு எப்பொழுதுமே தனக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற மரியாவுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒருவராக, அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கின்ற நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாவுடைய வாழ்வு செயல்பாடையும் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை எருசலேம் ஆலயத்திலே தொலைத்து விடுகின்ற வேளையிலே 3 நாட்களுக்கு பின்பாக கண்டுபிடிக்கின்ற தருணத்தில் அன்னை மரியா இயேசுவிடத்திலே கூறுகின்ற வார்த்தைகள் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்திருக்கின்றது. நானும் உன்னை தந்தையும் உன்னை எவ்வளவு தேடினோம் என்று சொல்வதற்கு பதிலாக உன்னுடைய தந்தையும் நான் உன்னை தேடினோம் என்று கூறியதிலிருந்து எந்த அளவுக்கு யோசேப்பினுடைய வருத்தமும் தன்னுடைய பிள்ளையை சென்றடைய வேண்டும், யோசேப் எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார் என்பதை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற ஒரு தாயாக அன்னை மரியா இருந்திருக்கிறார் என்பதையும், யோசேப்புடைய வாழ்விலே அவரோடு உடன் பயணித்து அவருக்கு ஆறுதல் மொழிகளை கூறுகின்ற ஒரு பெண்மணியாக அன்னை மரியா எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார் என்பதை அன்னை மரியாவுடைய வார்த்தைகளிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திலே
திருவிழா முடிந்து தன்னுடைய பெற்றோரோடு ஊருக்கு திரும்பி செல்கின்ற வேளையிலே அங்கு சென்று தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்ற வார்த்தை விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய சொற்களை கேட்க மாட்டேங்கிறார்கள், தான் தோன்றித்தனமாக தெரிகிறார்கள், ஊரில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்களுடைய வீட்டிற்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள் என்று பிள்ளைகளை பற்றி, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி வருத்தப்படுகின்ற பெற்றோர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே ஆறுதல் அளிக்கின்ற ஒரு பிள்ளையாக, பெற்றவர்களுக்கு என்றுமே மதிப்பை மரியாதையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பிள்ளையாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார் என்பதைத்தான் தன்னுடைய பெற்றோருக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து நடந்தார் என்னது விவிலிய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. ஆக திருக்குடும்பத்தை முழுமையாக நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பு அன்னை மரியாவின் மீது அக்கறை கொண்டவராக, மரியா யோசேப்பின் மீதும் இயேசுவின் மீதும் அக்கறை கொண்டவராகவும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரின் மீது அக்கறை கொண்டவராகவும் இருந்ததன் மூலமாக ஒருவர் மற்றவரிடத்திலே பாசம் உள்ளவர்களாகவும் ஆறுதல் அளிப்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு தங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் அளித்து வாழ்வதிலே மகிழ்ச்சி கண்டார்களோ, அதே போன்று தான் வாழ்ந்த சமுதாயத்திலே தங்களோடு வாழ்ந்த மனிதர்களுக்கும் அதே ஆறுதலை அளிப்பதிலே மகிழ்ச்சி காணுகின்ற ஒரு குடும்பமாகவும் திருக்குடும்பம் இருந்திருக்கிறது என்பதை மற்ற சமுதாய மனிதர்களிடத்தில் அவர்கள் உறவாடி அவர்களுடைய உறவு முறை நமக்கு சொல்லித் தருவதாக இருக்கிறது. அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கானாவூர் திருமணத்திற்கு செல்லுகிறார். திருமண வீட்டிலே ரசமானது தீர்கிறது. யாரும் வந்து அன்னை மரியாவிடத்தில் தீர்ந்து போய்விட்டது, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டதாக செய்தி நூல்களிலே பதிவு செய்யப்படவில்லை. இருந்த போதிலும் வீட்டிலே இருந்தவர்களுடைய அந்த துன்பத்தை கண்டு அவர்கள் உதவி செய்வதன் வழியாக ஆறுதல் கரம் நீட்டுகின்ற ஒரு அன்னையாக அன்னை மரியா இருந்திருக்கிறார் என்பதைத்தான் அவர் எல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளர்களிடத்திலே கூறி அந்த குடும்பத்தில் அவர்களுடைய துன்பமானது தீருவதற்கு துணை செய்கின்ற அன்னை மரியாவுடைய செயல் நமக்கு கற்றுத்தருகிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கின்ற பொழுது தன்னை தேடி வந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவையில் இருக்கின்ற மனிதர்களை தேடி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒருவராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார் என்பதை இயேசுடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசுவே மகனே எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி கூக்குரலிட்டு அவரை தேடி அழைத்த பார்வையற்ற மனிதருக்கு பார்வை அளித்ததன் மூலமாக ஆறுதல் அளிக்கின்ற மனிதராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அவருடைய மேலுடையை தொட்டால் போதும் நாம் குணமாவேன் என்று எண்ணி அவருடைய மேலாடை இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண்மணிக்கு முழு உடல் நலத்தை அளித்ததன் வழியாக அவருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற ஒரு மனிதராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார் என்பதை இயேசுடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தன்னை தேடி வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தேவையில் இருப்பவர்களை தாகவே தேடி சென்று உதவிக்கரம் நீட்டி ஆறுதல் அளிக்கின்றவராகவும் இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறார் என்பதை நயீன் நகரத்து கைமனுடைய மகன் இறந்த பொழுது அவரை சுமந்து செல்கின்ற வேளையிலே அவரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று யாருமே வந்து கேட்காத தருணத்திலும் அந்த தாயினுடைய துயரத்தை பார்த்து தானாகவே தேடி சென்று அவருடைய மகனை உயிர்த்தெழ செய்து அந்த தாய்க்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு மகனாக இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தான் இறக்கின்ற தருணத்திலும் கூட தன்னுடைய தாய் தனக்கு பின்பாக துன்பப்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கருத்தாயிருக்கின்ற ஒரு பிள்ளையாகவும் இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறார் என்பதை அன்னை மரியாவை தன்னுடைய அன்பு சீடரிடத்தில் ஒப்படைத்து இதோவும் தாய் என்று கூறி உன்னுடைய தாயை போன்று என்னுடைய தாயையும் நீ பராமரிக்க வேண்டும் என்று அங்கே அழைப்பு விடுக்கின்ற தருணத்திலும் தன்னுடைய தாயின் மீதும் அவருடைய நலனின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறார் என்பதை எடுத்து எம்புவதாக இந்த நிகழ்வுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக திருக்குடும்பத்தினுடைய வாழ்வு முழுமையும் நாம் பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலே வாழுகின்ற தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு காட்டி ஆறுதல் அளித்து நேசக்கரம் நீட்டி வாழுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஒருபுறம் இருந்தாலும் தன்னோடு வாழுகின்ற சமுதாயத்திலே வாழுகின்ற மக்களுடைய தேவைகளிலும் ஆறுதல் அளிப்பவர்களாக ஆதரவு அளிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய மனநிலை கொண்டு திருக்குடும்பத்தினுடைய அருள் காவலிலே நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்குடும்பத்தினுடைய வாழ்வை முன்னுதாரணமாக கொண்டு நாமும் எப்பொழுது பிறருக்கு ஆறுதல் அளிக்கின்ற மனிதர்களாக வாழுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்விலும் நாம் திருக்குடும்பத்தினுடைய ஒளியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை வாழ்வால் பிரதிபலிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக பயணிப்பதற்கு இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த வேளையிலே நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். ஒரு வயதான முதியவர்
தன்னுடைய அலைபேசி செல்போனை எடுத்துக்கொண்டு செல்போன் பழுது பார்க்கக்கூடிய அந்த கடைக்கு சென்று அங்கே இருந்த அந்த இடத்துல செல்ஃபோனை கொடுத்துட்டு சொன்னாராம், தம்பி என்ன செல்ஃபோனில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அது என்னென்னு பார்த்து சரி செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாராம். அவரும் செல்ஃபோனை ஃபுல்லாக கலத்தி எடுத்து பார்த்தாரு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த செல்ஃபோனை திரும்பவும் பழையபடி இருந்த போது வச்சு தாத்தாட்ட கொடுத்துட்டு சொன்னாராம், தாத்தா உங்களுடைய செல்ஃபோனில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் தாத்தாவுக்கு மனசு அது வரைக்கும் நிறையவில்லை. திரும்பவும் சொன்னாராம், இல்லை என்னுடைய செல்ஃபோனில் ஏதோ பிரச்சனை இருக்குது, திரும்ப அவரோட செக் பண்ணி பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னார். சரி தாத்தா திரும்பவும் சொல்லணும், மறுபடியும் செல்ஃபோனை பிரித்து பார்த்துட்டு திரும்ப மூடிட்டு சொன்னார், உங்கள் செல்ஃபோனில் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார். உடனே தாத்தா சொன்னாராம், என்னுடைய செல்ஃபோன் நல்லா தான் இருக்குது அப்படின்னா ஏன் என்னுடைய மகனிடமிருந்து வரக்கூடிய அழைப்புகள் மட்டும் இந்த செல்ஃபோனுக்கு வருவதே இல்லை என்று அந்த கடைக்காரரை பார்த்து எதிர்கேள்வி கேட்டாராம். ஏன் என்னுடைய மகனிடமிருந்து மட்டும் அழைப்பு இந்த செல்போனுக்கு வருவதில்லை என்ற அந்த தந்தையினுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு மகனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார் என்பதையும், என்னுடைய மகன் என்னிடத்திலே ஒரு வார்த்தை பேச மாட்டான என்ற ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற ஒரு தந்தையாக அவர் இருந்திருக்கிறார் என்பதையும் பதிவு செய்வதாக இருப்பதை வேதனையோடு உணர்ந்து கொள்வதற்கு இந்த வேளையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வேலைக்காக வெளியூருக்கு சென்ற பிள்ளைகள், திருமணம் முடிந்து பெற்றவர்களை உள்ளூரிலே வைத்துவிட்டு வேறு இடங்களிலே குடியேறிய பிள்ளைகளிடமிருந்து எப்பொழுது அழைப்பு வரும், இன்று வருமா, நாளை வருமா, இப்பொழுது வருமா, எப்பொழுது வரும் என்று ஏக்கத்தோடு நாம் ஆளுகின்ற சமூகத்திலும் காத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய எண்ணிக்கை இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு உணர்ந்து கொள்வதற்கு இந்த வேளையிலே நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்மிடமிருந்து அழைப்பு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிடமிருந்து வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே எழுகின்றதோ, எப்பொழுது பிள்ளைகள் பெற்றவர்களை பற்றி எண்ண தொடங்குகின்றார்களோ, அப்பொழுதுதான் உண்மையிலேயே பெற்றெடுத்த பெற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற பிள்ளைகளாக நாமும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக பயணிப்பதற்கு இந்த வேளையிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரே வீட்டில் இருப்பாங்க, முகம் பார்த்து பேச மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் தெருவில் மருமகளை பார்த்தா சொல்லுவோம், வீட்டுக்கு தானே போகிறீங்க, உங்கள் மாமியார்ட்டதை கொடுத்துறோமா அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு போவாங்க. 190 பேர் வாங்கிட்டு தான் போவாங்க. இப்போ வழியில் மருமகளை பார்த்து வீட்டுக்கு தானே போகிறீங்க, மாமியார்ட்டதை கொண்டு கொடுவோன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த போகிறாங்களே எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான், அவங்ககிட்ட கொடுத்து விடுங்க, எங்கள் மாமியார்ட்ட கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, நானே என் மாமியாரும் என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், ஒரே வீட்டில் தான் இருப்போம். பேச மாட்டோம் என்பது ஒரு புறம் இருந்தால், ஒரே வீட்டில் தான் 2 அடுப்பில் சமையல் வேலை நடக்கும். 2 அடுப்பில் சமையல் வேலை நடக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அல்ல. மாமியாரும் மருமகளும் எப்பொழுது ஒருவர் மற்றவரை பழி வாங்கலாம் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மாமியார் அடுப்பில் தான் சமையலை வச்சுட்டு யாராவது வந்திருப்பாங்க, மறந்து போயிருப்பாங்க, அடுப்பில் சமையல் நல்லா கரிஞ்சு போயிட்டு இருக்கும். மருமக பக்கத்தில் இருந்தால் சமைச்சிட்டு இருப்பாங்க. என்ன நினைப்பாங்க மனசில், கரியட்டும் நம்மளை என்ன பாடுபடுத்தினாங்க, வந்து திரும்பவும் தேங்காய் துருவி மசாலா அரைக்கும் போது கஷ்டம் தெரியும் இல்லை, அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம கைகொட்டி சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய மாமியார்கள் ஆமான்னு தலையாட்டுறாங்க. மருமகளுக்கு மட்டுமல்ல, மருமகளுடைய சமையல் கறியும் போது மாமியார்களும் இதே மனநிலை கொண்டவர்களாக தான் இருக்கிறோம் என்று வேதனையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். முகம் பார்த்து பேசாதது மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்பாடுகள் கூட நம்மோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு துன்பத்தையும் வேதனையும் அளிக்கிறது என்பதை உணராத அளவுக்கு கல்லஞ்சமாக மாறி போய்விட்டுக்கின்ற மனநிலை கொண்டவர்களாகவும் பல தருணங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதனையோடு உணர்ந்து நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இன்று நாம் கொண்டாடுகின்ற திருக்குடும்பத்தினுடைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அண்ணன் தம்பி கல்யாணம் முடிந்து தனித்தனி இடத்துக்கு போயிருப்பாங்க. தம்பி நல்ல வேலையில் இருப்பார், நிறைவான சம்பளம், வசதியாக இருப்பார். அண்ணனுடைய குடும்பம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு ஊருக்கே தெரியும். ஆனால் தம்பி உதவிக்கரை நீட்டுறதுக்கு வரமாட்டார். அப்போ வெளியே உள்ளவங்களுக்கு ஆதங்கமாக இருக்கும். உடனே தம்பியை பார்த்து சொல்லுவாங்க, உன்னோட அண்ணன் தானே, சொந்த அண்ணன் தானேப்பா, பக்கத்து தெருவில் சாப்பிட்றது கூட வழியெல்லாம் கஷ்டப்படுற, உங்கள்கிட்ட இல்லாத வசதியா, அண்ணனுக்கு வந்து உதவி செய்யலாமல் இப்படி சொல்லுவாங்க. இந்த தம்பி என்ன சொல்லுவார், ஆமாம் எனக்கும் தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஊரில் எல்லார்ட்டையும் போய் கேட்குறாங்க, உதவி செய்யுங்க, கடன் தாங்கன்னு சொல்லிட்டு. என்கிட்ட இது வரைக்கும் வந்து கேட்டதே இல்லை, கேட்டால் நான் செய்ய மாட்டேனா அப்படி சொல்லுவாங்க. உடன் பிறந்த அண்ணனாக இருந்தாலும் தன்னிடம் வந்து கைகட்டி நின்று உதவி கேட்டால் மட்டுமே நான் உதவி செய்வேன் என்று ஆணவத்தோடு வாழுகின்ற காரணத்தினால்தான் இன்று உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு உடன் பிறந்தவர்களிடமிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை
வேதனையோடு உணர்ந்து நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நாம் கொண்டாடுகின்ற விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எப்பொழுது இத்தகைய வாழ்வு மாற்றம் நம்முடைய வாழ்விற்கு கடந்து வருகிறதோ, தேடி வந்தால் மட்டும்தான் உதவி செய்வேன் என்ற மனநிலையை தூக்கி எறிந்துவிட்டு தேவையில் இருக்கிறார்கள் நானாக சென்று உதவிக்கரம் நீட்டுவேன் என்ற ஒரு மனநிலைக்கு எப்பொழுது நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுது திருக்குடும்பத்தினுடைய வழிகாட்டுதலிலே நாமும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திருக்குடும்பத்தை போன்று நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற மக்களாக வாழ முன்வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கு நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இத்தகைய மனநிலை மாற்றம் நம்முடைய வாழ்விற்கும் கடந்து வர வேண்டும் என்ற நாளிலே இறைவனை பார்த்து ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களுக்கு கடந்து வர வேண்டும். நாம் துன்பப்படுகின்ற பொழுதும் ஆறுதல் அடையும் வேதனை அடைகின்ற பொழுதும் கடவுளிடமிருந்து நமக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்ற நாம் அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்கு நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து ஆறுதல் அளிப்பதன் வழியாக நம்மையே தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு மனநிலை மாற்றத்தை நம்முடைய வாழ்விலை வாழ்வாக்கி வாழ்வதற்கான வரத்தை இந்த நாளிலே இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இறைவனை பார்த்து ஜெபிப்போம்.